இன்னைக்கு மீன் செய்யணும்னு முடிவு பண்ணேங்க. மார்க்கெட் போனேன், மீன் வாங்கினேன். அதில் ஒரு புதுமையாக செய்யணும் அப்படின்னு நினச்சேன். எப்படின்னு வச்சுங்க, இந்த மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மீன் வறுவல், இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. இப்போ இன்னைக்கு எண்ணெயிலையும் போடாமல் மீன் குழம்பும் செய்யாமல் வித்தியாசமாக செய்யணுங்கிறதுக்காக மீனை வாங்கிக்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. இதுக்கு வந்து எசன்ஸ் என்ன எடுத்துக்கணும்னா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கரம் மசாலா. இது எல்லாம் நான் வீட்டில் செஞ்சது தான், கடையில் வாங்கினது இல்லை. அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அரை பழத்தில் கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஒரு சிலர் அப்படியே மீன் மேலேயே போட்டு அப்ளை பண்ணக்குள்ளே என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல ஒட்டும், ஒட்டாமல் போகும். இப்போ தயிர், எலுமிச்சம்பழம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த எசன்ஸ் நல்லா எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன் மேலே நம்ம அப்ளை பண்ணலாம். மீன் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னாக்கா, நம்ம 1 மணி நேரம் இதை ஊற வைக்கலாம். தயிர் எதுக்குன்னா, அந்த மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு மேலே தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கொஞ்சம் கான் மாவு எதுக்குன்னா, அது அந்த எசன்ஸ் வெளியில் போகாது, எண்ணெயில் போட்டால் தான் போகாது. இப்போ நம்ம இலையில வச்சு தான் சுட போகிறோம். இப்போ கான் மாவு போட்டு அது மேலெல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இலையில எடுத்து வச்சாச்சுங்க. இந்த இலையில வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடலாம். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒரு பச்சை வாசம் மாதிரி இருக்கும். இதை வச்சுட்டு 2 பக்கமாக அந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இலையை சுருட்டி தோசைக்கல்லில் வச்சு நான் சுடுறேங்க. அதாவது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ எங்கள் பக்கத்தில் வாழை மரத்துக்காரங்களாம் நான் வரேனான்னு எனக்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், ஒரு மீனுக்கு எனக்கு வந்து ஒரு பாதி இலை ஆகுது. அப்படியே எடுத்துகிட்டு வந்த இலையெல்லாம் நான் காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இலையில வச்சுட்டு அது மேலே ஒரு மூடி வச்சு சிம்மில் வச்சு நல்லா ஒரு வேக வைங்க. இதில் நம்ம எண்ணெய் விடுறதில்ல, டேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த தயிர் அந்த நம்ம போட்ட காம்பினேஷனுக்கும் நல்லா ஊறினத்துக்கும் அப்படியே சூப்பராக இருக்குது. இது வந்து எண்ணெயில் பொரிச்ச டேஸ்ட்டும் இல்லை. மீன் குழம்புனா அது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இது இப்படி வந்துருச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வேணால் திருப்பி கொஞ்சம் நேரம் வச்சு வேக வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு தான் நீங்கள் எனக்கு சொல்லணும். அதுக்கு முன்னையே அதை தள்ளி விட்டு போகிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. ஐயையோ, இவங்களுக்கு நமக்கு நல்லா சொல்லியிருக்கிறாங்களே, சூப்பராக இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அன்றைக்கி நான் மார்க்கெட்டில் எடுக்குள்ள பாறை மீன் தான் இருந்துச்சு. நல்லா இருக்குதுங்க, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா, இந்த எண்ணெயில் பொரிக்கணும், பொரிச்ச டேஸ்ட்டை விட இது நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் தயிர் நம்ம அப்ளை பண்ணுறோமில்ல, அது நம்ம தோசைக்கல்லில் சுட்டாலும் சரி, இல்லை எண்ணெயில் போட்டாலும் பட்டு பட்டுன்னு வெடிக்கும். எல்லாம் எடுத்து வைக்கலான்னு தான் நினச்சேன். செய்யவே டேஸ்ட்டு பார்க்குறேன்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியில் வீடியோ எடுக்கக்குள்ளே 2 மீன் தான் இருந்துச்சு. சூப்பராக இருங்க, செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.